பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் முழுவதும் ஆண்டவருடைய கிருபையும் இரக்கமும் நடத்துவதாக. இந்த நாளில் கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாய் அந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை நாம் வாசிக்கலாமா? யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அருமையான வேத வசனத்தை இன்றைக்கு காலையில ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக இடங்களில நம் வெட்கப்பட்டு நிற்கிற சூழ்நிலையில நீங்க ஒரு வேளை இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட ஒருவேளை வெட்கப்பட்டு போகிற சூழ்நிலையில் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வாக்கு சொல்லுகிறார். இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் யாருக்கும் முன்னாடி நம்ம வெட்கப்பட விட மாட்டாரு. ஆண்டவருக்கு நாம் உண்மையுள்ளவர்களாய் இருப்போமானால் கர்த்தர் நம்முடைய தலைகளை நிமிர்த்துகிறவராக இருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, தானியேலில் நம்ம வாசிக்கும் போது அவனுடைய வாழ்க்கையில எப்படியாவது தானியேலை குற்றப்படுத்தி எப்படியாவது அவனை வெட்கப்படுத்தணும் என்று சொல்லி மனிதர்கள் எழும்பின வேளையில ஆண்டவர் அவனுடைய தலைகளை ஆண்டவர் நிமிர்த்தினார். யாருக்கு முன்னாடியும் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் அவனை நடத்தினார். காரணம், அவன் 3 வேளையும் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவனா இருந்ததுனால, முழங்கால் பணியிட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவனா இருக்கிறதுனால அவனை ஆண்டவர் வெட்கப்படுத்தாமல் நடத்தினாரு. அதே போல நாமும் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாய் இருப்போமானால் யாருக்கு முன்னாடியும் நம்முடைய தலைகளை ஆண்டவர் வெட்கப்படுத்த மாட்டார். யாருக்கு முன்னாடி நம்ம தலை வெட்கப்பட்டு போகாது. யாருக்கு முன்னாடி நாம் வெட்கப்பட்டு நிற்க மாட்டோம். ஏனென்றால் நாம் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளா இருக்கிறதுனால நீங்க ஒருவேளை யாருக்கு முடியாது நீங்க வெட்கப்பட்டிருக்கலாம். ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எந்த வெட்கத்தையும் நீங்க பார்க்க மாட்டீங்க. யாருக்கு முன்னாடி வெட்கப்பட்டு நிற்க மாட்டீங்க. யாருக்கு முன்னாடியும் தலை குறிந்து நிற்க மாட்டீங்க. ஏன்னா நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய தலைகள் வெட்கப்பட ஆண்டவர் விட மாட்டார். ஆண்டவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறாரு. ஒரு விஷயம் கூட இந்த காலை வேளையில கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். நம்ம வெட்கப்பட்டு போக ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம். இந்த நல்ல வேளையில கூட ஆண்டவர் எங்களோடு கூட பேசின இந்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. என் ஜனமே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்று வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. அந்த வார்த்தையின்படியாய் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. யாரும் கர்த்தாவே யாருக்கு முன்பதாக வெட்கப்பட்டு போகாதபடி அவருடைய தலைகளை தேவன் உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக. தாழ்த்தி தருகிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுடன் நல்ல பிதாவே, ஆமென். கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ? கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ? இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தானையா. இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தானையா. சித்தம் செய்யணுமே